ஓம் நமோ நாராயணனாய நமக. சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 36வது திருநாமம் ஈஸ்வரக. இதனுடைய மீனிங் ஆளுமை செலுத்துபவர். அதை நமக்கு சொல்லும் முறை ஈஸ்வராய நமக, ஈஸ்வராய நமக என்று சொல்ல வேண்டும். இந்த ஈஸ்வராய நமகக்கு உடைய கருத்துக்களையும் அதனுடைய பெருமை அருமைகளை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். சாந்திமணி என்ற குருவிடம் கல்வி கற்றார் கண்ணபிரான். 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்று முடித்தாராம். அப்போது குருகுல வாசத்தை பூர்த்தி செய்து கொண்டு கிளம்பும்போது குருநாதரிடம், உங்களை குருவாக நாங்கள் அடைந்ததற்கு என்ன பாக்கியம் செய்தோனோ என்று சொன்னார். உடனே அடியேன் உங்களுக்கு குருதட்சணையாக ஏதாவது தர வேண்டும் என்று கண்ணபிரான் சொன்னாராம். உடனே கண்ணா, உன்னை போன்ற ஒரு அழகான பக்தனும் அறிவுள்ள பக்தனும் கிடைக்கிறதுக்கு நானல்லவா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீயும் பலராமனும் மாணவர்களாக கிடைத்ததே எனக்கு பெரும் தட்சணை என்று சாந்திபணி பதிலளித்து கொண்டிருக்கையில் அவரது மனைவி, யார்? சாந்திபணியோட மனைவி சுவாமி, ஒரு நிமிடம் உள்ளே வாருங்கள், உடனே இதோ வருகிறேன் கண்ணா அப்படின்ட்டு அந்த சாந்திபணி உள்ளே போகிறார். அறைக்குள் அவரை அழைத்து சென்று, சாந்திபணியின் மனைவி, குருதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த பலராமனும் கண்ணனும் 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அசாத்தியமான செயல்களையும், அசாத்தியம்னா என்னென்ன, யாருமே செய்து முடிக்காத செயல்களையும் இவர்கள் செய்து முடிக்கக்கூடிய வல்லவர்கள். அதனால் இவர்களிடம் இதை ஒன்றே ஒன்று கேளுங்கள் சாமி. என்னம்மா அப்படின்னு கேட்கிறார் சாந்திபணி தன் மனைவியிடம். அதாவது, நம் குழந்தையை மீட்டு தருமாறு அவர்களிடம் கேளுங்கள் என்றாராம். அதை கண்ணனால் செய்ய இயலாதோ என்ற ஐயத்துடன் வெளியே வந்த சாந்திபணி, கண்ணா, 12 வருடங்களுக்கு முன்னால் நான் என் குடும்பத்தோடு கடலில் குளிக்கச் சென்றிருந்தேன். என்னுடைய ஒரே மகன் கடல் அலைகளை அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தான். அவனை உன்னால் மீட்டுத்தர முடியுமா என்று கேட்டார். நீ எதற்கு முடிந்தால் இதை நீ எனக்கு குருதட்சணையாக தருவாய் கண்ணா அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? உங்கள் மகனுடன் நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணனும் பலராமனும் புறப்பட்டார்கள். உடனே அங்கே நேராக கடல்கிட்ட போய் கடலரசனிடம் இந்த சிறுவனை பற்றி கண்ணன் வினாவிய போது, அதுக்கு பஞ்சஜனன் என்னும் ஒரு அசுரன் கடலுக்குள் இருக்கிறான், அவன்தான் இந்த சிறுவனை விழுங்கியிருப்பான் என்று கடலரசன் யார்கிட்ட? கண்ணபிரான்ட்ட சொல்லுகிறார். ஓ, நீங்கள் போய் அந்த பஞ்சஜனன்ற ஒரு வயிற்றுக்குள்ளே போய் தேடி பாருங்கள் என்று கையை காட்டினான். யார்? நம்முடைய கடலரசன். பஞ்சஜனனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தினான் கண்ணன். உடனே பஞ்சஜனனின் எலும்புகளிலிருந்து உருவானதுதான் கண்ணன் கையில் ஏந்திருக்கும் பாஞ்சஜன்யம் என்றும் சங்கம். பார்த்துக்கங்க, இப்போ தான் அதெல்லாம் தெரியுது பாருங்கள். அவனது வயிற்றுக்குள் கண்ணன் தேடினாள். ஆனாலும் சாந்திபணியின் மகன் அவன் வயிற்றில் இல்லவே இல்லை. அடுத்து நேராக வருணனிடம் சென்று கண்ணன் சாந்திபணியின் மகனை குறித்து கேட்டார். உடனே அந்த சிறுவன் யமலோகத்தில் இருக்கிறான் என்றார் வருண பகவான். ஓ, அப்படியா அப்படின்ட்டு நேராக யமலோகத்துக்கு சென்றால் கண்ணபிரான் தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து கண்ணன் சங்கநாதம் சங்கு அப்படியே ஒலிக்கிறார். செய்தவுடன் யமன் கண்ணனுடைய திருவடியில் விழுந்தாராம். பார்த்துக்கங்க, என்னை தேடி நீங்கள் வர வேண்டுமா கண்ணா? அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என்று சொன்னாராம் யமராஜர். உடனே தன் குருவின் மகனை குறித்து கண்ணன் வினாவ, இங்கு தான் இருக்கிறான் என்று சொன்ன யமன் அவனை கண்ணனிடம் ஒப்படைத்தார். அந்த சிறுவனை சாந்திபணியிடம் அழைத்து குருதட்சணையாக சமர்ப்பித்தார் கண்ணபிரான். பார்த்துக்கங்க, அப்பா, இதெல்லாம் நினச்சிட்டு கூட பார்க்க முடியல. இப்படிலாம் நடந்திருக்கு பாருங்கள். அதாவது என்னென்னா, எம்பெருமான் மனிதனாக அவதரித்த போதும் பிறர் மனிதர்களைப் போல ஆளுமை செலுத்தக்கூடிய ஈஸ்வரனாக விளங்குகிறானான் நம் கண்ணபிரான். அதாவது என்னன்னா, எனவேதான் இறந்த சிறுவனை கூட அவரால் மீட்டு கொடுக்க முடிந்தது.
மனிதனாய் அவதரிக்கும் காலத்திலும் இயற்கையாகவே தனக்குள்ள ஆளுமையோடு ஈஸ்வரனாக விளங்குவதால் தான் ஈஸ்வரக என்று அவருக்கு பெயரும் உண்டு. அதுவேதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 36வது திருநாமமாக விளங்கப்படுகிறது. ஈஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் ஆளுமை திறனோடும் தலைமை பண்புகளோடும் விளங்குவார்கள். அதனால் இப்போதுதான் நமக்கு 4வது ஸ்டான்ஸா முடிவடைகிறது. சர்வ சிவஸ்தானு பூதாதிர் நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரகோட முடிஞ்சிருதுமா. 4வது ஸ்டான்ஸா முடிஞ்சிருது. அதாவது ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் உண்டு என்பதை இதை பார்ப்பவர்கள் அனைவரும் உணர வேண்டும். தயவுசெய்து நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் அண்ட் கமெண்ட் பண்ணவும், பிடித்திருந்தால் லைக்கும் பண்ணவும். இது வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.